ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணி நமஹ. சீதையினுடைய புலி வேடன் கதையை நம்ம போன ஆடியோவில் பார்த்தோம். அப்போ ராமருக்கு ஏற்ற மனைவி நீங்கன்னுட்டு சீதைக்கிட்ட ஹனுமார் சொல்கிறதையும் பார்த்தோம். அப்போ அதுக்கு சீதையினுடைய பதிலை ராமர்கிட்ட எடுத்துன்னு போகிறேன்னு சொன்ன ஹனுமாருக்கு சீதையினுடைய பதிலை இப்போ பார்க்கலாம். இப்போ சீதை சொல்கிறாங்க, தன்னை நம்பினவாளை கைவிடாமல் அவள் மேலே அன்பு வைக்கிற என் கணவர் ராமரை பார்க்க நான் அவளோட காத்துட்டுருக்கேன்னு மட்டும் சொல்கிறாங்க. இது கேட்டுண்ட ஹனுமார், பௌர்ணமி நிலவியொத்த ராமரின் முகத்தை இன்றைக்கே நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. எதிரிகளை வெண்ணு நண்பர்கள் புடைசூழ லக்ஷ்மணனோடு சேர்ந்து ராமரை இன்றைக்கே பார்ப்பீங்கன்னு சொல்கிறார். இப்படி சீதை கிட்ட விடை பெற்றுண்ட ஹனுமார் ராமர் இடத்த போய் அடைகிறார். அப்போ அவரை வணங்கி நின்று, தெய்வத்தை நிகர்த்த உங்கள் மனைவியை துக்கத்தில் வாடி போயிருக்கவங்கள நான் பார்த்தேன். உங்களுடைய மாபெரும் வெற்றியை கேள்விப்பட்டு உங்களை காண ஆவலோடு அவங்க காத்துட்டுருக்காங்க. கண்கள் குளமாகி நிற்க என் கணவரை நான் பார்க்க விரும்புகிறேன்றத என் மூலமாக அவங்க உங்களுக்கு ஒரு செய்தியாக அனுப்பியிருக்காங்கன்னு சொல்கிறார். ஹனுமார் சொன்னதை கேட்டும்போது ராமர் சிந்தனையில் ஆழறார். அவர் கண்களில் நீர் மல்கிடுறது. பெருமூச்சு விட்டுண்டு பூமியே பார்த்தவரா விபீஷ்ணன் கிட்ட விதேக தேசத்து அரசகுமாரி சீதையை நீராட்டி நல்ல ஆபரணங்கள் அணிஞ்சவளா இங்கே அழிச்சு வரப்படட்டும், தாமதம் வேண்டாம்னு சொல்கிறார். தன்னுடைய அரண்மனைக்கு விரைஞ்ச விபீஷ்ணன் அங்கே இருந்த பெண்மணிகள் மூலமாக ராமர் சொன்ன செய்தியை சீதைக்கு தெரிவிக்கிறார். பின்ன சீதையை நேரில் போய் பார்த்து கரம் குவித்தவரா நீராடி நல்ல ஆபரணங்கள் அணிஞ்சு பல்லக்கின் மேலே ஏறி அமர்ந்துக்குமாறு கேட்டுக்கிறேன். தங்களுக்கு எல்லா நலமும் உண்டாகட்டும், உங்கள் கணவர் உங்களை காண விரும்புகிறாருன்னு பணிவோடு சொல்கிறார். சீதை, இப்படியே என் கணவரை உடனே வந்து பார்க்குறேனேன்னு சொல்கிறார். அப்போ விபீஷ்ணன் அவர் குறிப்பிட்டு சொன்னாருன்றதுனால அவர் சொன்ன மாதிரியே தாங்கள் செய்யணும்னு கேட்டுக்கிறேன்றார். கணவனை தெய்வமாக கருதின சீதை அப்படியே ஆகட்டும்னு சொல்கிறாங்க. ராமர் சொன்னபடியே மிகச்சிறந்த பல்லக்கில் ஏறி அமர்ந்துக்கிறாங்க. அழகான ஆபரணங்களை அணிஞ்சுண்டு பல்லக்கில் அமர்ந்த சீதை வரதை பார்த்து விபீஷ்ணன் ராமருக்கு தெரிவிக்கிறார். ஒரு அரக்கனுடைய இல்லத்தில் நெடுங்காலம் வாழ்ந்து சீத்தை வந்துருக்கான்றத கேட்டு ராமரின் மனம் துன்பத்தையும் இன்பத்தையும் ஒரு சேர அனுபவிச்சுது. சீதை விரைவில் தான் முன்னே அழிச்சு வருமாறு பீஷ்ணனை கேட்டுக்கிறார். சீத்தை பல்லக்க சுற்றி பெரும் அவளோட வானரர்களை விளக்கி சீத்தையை வழிவிடுறதுக்கு விபீஷ்ணனும் மற்ற அரக்கர்களும் வானர கூட்டத்தை கலைக்கிறதுல முனைகிறாங்க. இப்படி விரட்டப்பட்ட போது வானரர்கள் ரொம்ப சப்தத்தை எழுப்பினாங்க. இந்த காட்சியை தூரத்துலேருந்து பார்த்த ராமர் கோபம் அடைந்து விபீஷ்ணனை பார்த்து, எதுக்காக வானரர்களை இப்படி இம்சஸ் பண்ணுற? உடனே இந்த கொடுமையை நிறுத்து, வானரர்கள் என்னுடையவா அப்படின்னு சொல்கிறார். சிறந்த அரண்மனையோ வசதியான ஆடைகளோ கோட்டை மதில் சுவரோ அரச மரியாதையோ ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது கிடையாது. அவளுடைய நன்னாடத்தை தான் அவளுக்கு உண்மையான பாதுகாப்பு. அதுதான் அவளுடைய கேடயம். பொதுமக்கள் நடுவில் ஒரு பெண் வர்றதும் சோதனை காலங்களில் ஆபத்து நேரங்களில் சுயம்வரம் யாகம் விவாகம் இதில் சமயங்களில் வர்றதும் ஏற்கக்கூடியது தான். சீதை துன்புற்று துயரில் விழுந்து கிடக்கிறா. அதனால் பொதுமக்கள் மத்தியில் அதுவும் ஏன் முன்னிலையில் அவள் வர்றதில் தவறில்லை. அதனால் பல்லக்கை விட்டு இறங்கி கால்நடையாகவே சீதையை முன்னுக்கு வரட்டும். விதேக தேசத்து அரசகுமாரியை வானரர்கள் பார்க்கட்டும்னு கடுமையாக சொல்கிறார். கம்பராமாயணத்தில் ராமர் வெண்ண செய்தியை சீதைக்கு ஹனுமார் தெரிவிக்கும்போது, பெண்களுக்குரிய பேதமையை உடையவளே, மங்களம் உண்டாச்சு, நீ வாழ்வ, மங்களம் உண்டாச்சு. தீச்செயலின் எல்லையாக திகழ்ந்த அரக்கனான ராவணனை நல்ல மதிக்கத்தக்கவனான ராமபிரான் அப்படின்ற பட்டத்தியான மிதிச்சு அழிச்சிட்டாச்சு, மங்களம் உண்டாயிடுத்துன்னு ஹனுமார் சொல்கிறார். இதுக்கு பின்ன ஹனுமார் அரக்கிகளை கொள்ள சீதை கிட்ட அனுமதி கேட்கும்போது சீதை பதில் சொல்கிறதுக்கு முன்னையே அவள் பயந்து போய் சீதையின் பாதுகாப்பை நாடுறாங்க. அதுக்கு பின்ன தான் சீதை ஹனுமானுக்கு நல்ல உபதேசம் பண்ணுறாங்க. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.